ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் மீதமான சப்பாத்தி ஒரு 6 சப்பாத்தி எடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. 2 சப்பாத்தியாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி நூடுல்ஸ் மாதிரியே இருக்குதுன்னு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். கடாயை சூடுபடுத்திக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளியெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். இப்போ இந்த டைமில் நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 5 முட்டை போட்டுக்கிறேன் இதுக்கு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு உடைச்சி வச்ச முட்டையை இதில் கலந்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டையோட இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வரேன். பாய்.